கோவையில் பிரதமர் மோடி பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். ஆனந்த்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கோவையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெறவுள்ள ரோட் ஷோவுக்காக அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மாலை 4:30 மணிக்கு உத்தரவிடுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. வருகிற 18ஆம் தேதி கோவை வர உள்ள பிரதமர் மோடி கவுண்டம்பாளையம் தொடங்கி மேட்டுப்பாளையம் சாலை RS புரம் வழியாக தலைமை அஞ்சல் நிலையம் வரை சந்திப்பு வரை சிறந்த காரில் நின்றபடி மக்களை சந்திக்கும் ரோட் ஷோ நடத்த உள்ளதாகவும், சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் காரில் நின்றவாறு பொதுமக்களிடம் பிரதமர் மோடி வாக்கு சேகரிக்கும் உள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மகளிர் அணி தலைவி உட்பட பலர் இதில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் பாஜக கோவை மாவட்டம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களை கருதி அனுமதி மறுக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து கோவை மாவட்ட பாஜக தலைவர் ரமேஷ்குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக தற்போது அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்பொழுது பாஜக சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பால் கனகராஜ் வருகிற 18ஆம் தேதி மாலை 5 மணிக்கு தொடங்கி 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்த உள்ளதாகவும் காவல்துறை இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதற்கு காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வருகிற 18ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு 14ஆம் தேதி தான் கடிதம் கொடுக்கப்பட்டதாகவும், 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் பொதுத் தேர்வு உள்ளதாகவும், கோவை பதட்டம் நிறைந்த பகுதி என்பதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு படையும் காவல்துறையும் தடையில்லா சான்றிதழ் கேட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனையடுத்து இந்த வழக்கின் இன்று மாலை 4:30 மணிக்கு உத்தரவு பிறப்பிப்பதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்து விசாரணையை தள்ளி வைத்திருக்கின்றார்.